பவுல் சொல்றாரு, தேவன் எல்லா காலங்களையும் வைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீங்க, ஆனால் அவர் எந்த காலத்தில் செயல்படுவார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறது என்ன? You know who is God, but you don't know what is the time of God. தேவனை தெரியும், ஆனா தேவனுடைய நேரம் என்னன்னு தெரியல. தேவனை நம்ம அறிவோம், ஆனா தேவன் எனக்காக எந்தெந்த காலத்துல எது வச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியுமா? இப்ப நான் கண்ண மூடி மகளே மகனேன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நீங்க கண்ண முன்னா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா நான் கேட்கறது, நீங்க எந்த உறவுல ஆண்டவரோட இருக்கீங்க? உங்களுக்கு புரியாத காரியத்தை படிச்சு அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை தான் சொல்லுகிறேன். ஆனா உங்களுடைய மனவாளன் எந்த நேரத்தில் உங்களை வந்து சந்திப்பார்க்கிறதையும், உங்களுடைய வேலை எந்தெந்த காலத்துல நீங்க எதை செய்யணுன்றதையும், நீங்கள் தேவனுடைய வேலையை தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை சரியா இன்னும் அறியவில்லை. You know God, you don't know what is the time of His work. அவருடைய வேலை என்ன என்பதை அறிய முடியவில்லை. அப்படின்னா சொல்லுகிறேன், நம்முடைய திருவிருந்து ஐக்கியம் என்பது இன்னும் தேவனிடத்தில் சரியா இல்லை என்றால், உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு எந்த தேவ தூதரம் வேண்டாம், பைபிள் படிச்சீங்கனாலே ஆறுதல் கிடைக்கும். ஆனால் அவருடைய அறிவை உணர்த்துதல் என்பது நீங்க தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் மாத்திரம்தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு வரப்போகிறார் ஒரு நாள், உங்களை அவர் அழைப்பார். 2 தான் எக்கால சத்தம் துணிக்குமா, மத்திய வானத்துல வந்து அவர் நம்மளை கூப்பிடுவார். கூப்பிடும் பொழுது அவர் எப்படி கூப்பிடுவாருன்றத சரியான உறவு மெயின்டைன் பண்ணதான் தெரியும், அதெல்லாம் தெரியாது. அவர் என்ன எப்படி கூப்பிடுவாரு, உங்களை எப்படி கூப்பிடுவார்? சொல்ற தேவனோட நீங்க ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கடந்து போக வேண்டிய கஷ்டத்தை கர்த்தர் உங்களை கடக்க முடியாது.